நம்ம நம்ம ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பெரிய மரத்துல இருந்த தேன் கூட்டுல இருக்கிற தேனீக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்களை தேடி தேடி தேன் எடுத்துட்டு வந்து அதோட தேன் கூட்டுல சேர்த்து வச்சுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு தந்திரமான நரி தேனீக்கள் இல்லாத நேரங்களில் தேன் கூட்டில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருந்துச்சு. அந்த நரியோட செயலை ரொம்ப நாளாக ஒரு கிளி கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. தேன் கூட்டில் தேன் இல்லாததை தேனீக்கள் எல்லாரும் கவனிச்சாங்க. அச்சச்சோ, தேனே இல்லையே, எங்க போயிருக்கும்? ஒன்றும் புரியாம தேனீக்கள் எல்லாம் மறுபடியும் தேன் எடுத்து அவங்க தேன் கூட்டுல சேகரித்து வச்சிருந்தாங்க. ஒரு நாள் தேனீக்கள் எல்லாம் பறந்து வெளியில போனதுக்கப்புறம் இந்த நரி என்ன பண்ணுச்சு, மறுபடியும் தேனெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருச்சு. தேனீக்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போதான் கிளி தேனீக்கள் கிட்ட போய் இந்த மாதிரி நரி தான் உங்களோட தேனை எல்லாம் சாப்பிடுதுன்னு சொல்ல தேனீக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. தேனீக்கள் எல்லாம் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்க, வழக்கம் போல நரி தேனை சாப்பிட வரும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த தேனீக்கள் எல்லாம் நேரம் பார்த்து தேனீக்கள் எல்லாம் நிறைய கொத்திருச்சு. எல்லா தேனீக்களும் சேர்ந்து நரிக்கிட்ட சொல்லிச்சான், நரியே, உனக்கு இந்த காட்டுல நிறைய உணவுகள் கிடைக்கும், ஆனா எங்களுக்கு இந்த தேன் தான் உணவு. இது மாதிரி இனிமே நடக்காம பார்த்துக்கோன்னு நரிக்கு தேனீக்கள் எல்லாம் பாடம் புகட்டுனாங்க. செல்லங்களே, யாரோட உழைப்பையும் நம்ம திருடக்கூடாது. நமக்கு வேணுங்கிறத நம்ம தான் பண்ணிக்கணும். செல்லங்களே, உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கப் கேக் பண்ணுங்க.